வணக்கம், நான் உங்கள் சுபா குரு. இன்றைக்கி நம்ம டியூஸ்டே டேங்கி வெஜ் லன்ச் மெனுவில் தேங்காய் சாதமும் பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரையும் செய்வோம். இந்த தேங்காய் சாதம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பக்கம் பைரவர் கோயில்னு இருக்குது. அந்த கோயிலில் பிரசாதமாக தருவாங்க இந்த தேங்காய் சாதம். அது வாங்கி சாப்பிட்ருக்கேன் நான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதான் அது மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் வீட்டில். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதனால தான் அந்த ரெசிபியை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி இதை பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து உருளைக்கிழங்கு அப்படின்னா எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி தான் உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுவோம். இன்றைக்கி அதையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பெப்பர் போட்டு பெப்பர் ஃப்ரை இது ரெண்டுக்கும் சேர்த்து இருக்கிறாப்புல ஒரு டொமேட்டோ கெச்சப் இதையும் வச்சு ஒரு கம்ப்ளீட் லன்ச் மெனுவாக இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இதில் இந்த தேங்காய் சாதத்துக்கு கூட இந்த டொமேட்டோ கெச்சப்பும் இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஒரு டேஸ்ட் வரும். அதனால் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இது ரொம்பவே பிடிக்கும். ஸ்கூலுக்கு கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடலாம். இப்போ இந்த லன்ச் மெனுவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து டியூஸ்டே லன்ச் மெனுவில் நம்ம வந்து தேங்காய் சாதமும் பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரையும் செய்ய போகிறோம். அதுக்கு சாதம் வந்து ஒரு 2 வீசம் சாதம் வடித்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு பாதி சாதம் தான் நம்ம இதில் எடுத்துக்க போகிறோம். மீதி வந்து தயிர் சாதத்துக்கு வச்சுக்க போகிறோம். இது வந்து ஒரு 4 வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடுகு சீரகம், அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு அளவுக்கு நிலக்கடலை, ஒரு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, தேங்காய் துருவி வச்சுருக்கேன், ஒரு அரை மூடி தேங்காய். உங்களுக்கு தேவைன்னா குறைச்சிக்கலாம். இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு நம்மளுக்கு நெய் வேணும், பெருங்காயம் வேணும். இப்போ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு உப்பு வந்து இதுக்கும் யூஸ் பண்ணிக்க போகிறோம், இந்த பொட்டேட்டோவுக்கும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேங்காய் சாதம் தாளிக்கிறதுக்கு. அப்புறம் இதுக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து இப்படி நீளமாக நறுக்கி வச்சுக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும். அதனால இப்படி வச்சு நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2-3 உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் மிளகு பொடி நம்மளுக்கு தேவை, எண்ணெய் தேவை. எண்ணெய் குக்கிங் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதையும் நீங்கள் வச்சுக்கலாம். உப்பு வந்து 2த்துக்குமே தேவை. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் இந்த உருளைக்கிழங்கு போட்டு இப்போ இதில் ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுடலாம். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கூட போடலாம். நல்லா மிளகு காட்டம் தான் இந்த இதுக்கு நல்லாயிருக்கும். மிளகு போட்டுட்டு உப்பு வந்து ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதுக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை மூடி இதை வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிடலாம். இந்த பக்கத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம சாதத்துக்கு தாளிச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த இதில் ஒரு 2-3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். 3 ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு. இப்போ இதில் நம்ம நிலக்கடலையை முதல்ல போட்டுடலாம். ஏன்னா அதுதான் கொஞ்சம் பொரியறதுக்கு நேரம் ஆகும். அதனால் அதை பெருசாக இருக்கிறதுனால அதை முதல்ல நம்ம போட்டுக்கலாம். போதும். இப்போ நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 2யும் போட்டுடலாம். இப்போ நம்ம கடுகு போட்டுடலாம். இப்போ மிளகாய் போட்டுடலாம். தேங்காயை போட்டுடலாம். தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துடலாம்.
இதுக்கு இந்த தேங்காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை முதல்ல நம்ம நல்லா கிளறிக்கலாம். நடுப்புற கொஞ்சம் இந்த உருளைக்கிழங்கையை நம்ம கொஞ்சம் திறந்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வேகட்டும் அது. இப்போ இதில் வந்து நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். பச்சரிசி சாப்பிட்றவங்க பச்சரிசி யூஸ் பண்ணிக்கலாம். புழுங்கரிசி சாப்பிட்றவங்க புழுங்கரிசியை சேர்த்துக்கலாம். எது வேணாலும் சேர்த்துக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். இதையும் சேர்த்து நல்லா இப்போ நம்ம கிளறணும். ரொம்ப சிம்பிளான ஒரு ஐட்டம் தான் இது, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னும் சாதத்துக்கு நம்ம உப்பு இன்னும் சேர்க்கலை, அதனால் இன்னும் ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். அவ்வளோதான், நம்ம தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா அப்பப்போ கிண்டி விடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இது இருக்கட்டும். இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சமாக அப்படியே ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் கொஞ்சமாக அப்படி தூவிட்டு நம்ம இறக்கணும்னா மிளகு வாடையும் அந்த காட்டமும் நல்ல சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தேங்காய் சாதமும் பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை வித் டொமேட்டோ கெச்சப் இப்படி வச்சு பரிமாறி இருக்கேன். சூப்பரான ஒரு லஞ்சு இது. குழந்தைங்களுக்கெல்லாம் கட்டாயம் ரொம்ப பிடிக்கும். சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய் சாதத்துக்கும் இந்த பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரைக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டியூஸ்டே டாங்கி வெஜ் லஞ்ச் மெனு எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? இதே மாதிரி ஒரு லஞ்ச் பிளானை உங்கள் வீட்லேயும் ஒரு நாளைக்கு எல்லா ஃபேமிலி மெம்பர் சமைச்சு கொடுத்து என் ஃபேமிலியோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். மேலும் உங்கள் மேலான கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ தான் நானும் எப்படி செஞ்சுருக்கேன் என்ன ஏதுன்றது எனக்கும் தெரியும். மேற்கொண்டு எந்த மாதிரியான ஒரு ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு செஞ்சு காமிச்சா பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எழுதி அனுப்புங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.